பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. இது மேல் வசனங்கள பார்த்தீங்கன்னா, பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். இந்த பலி எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, திரும்ப கொடுக்கணும். அந்த முதலை கொடுக்கிறது அல்லாமல், அதாவது பொய்யா சம்பாதித்த, சேர்த்தத திரும்ப கொடுக்கிறது மட்டுமல்லாமல், அதனோடு 5ல் 1 பங்கு அதிகமாவும் கூட்டி, அது மட்டும் கொடுத்தா பத்தாது. அதோட 1 கூட்டி, அதைத் தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்து, செஞ்ச தப்புக்காக சேர்த்து வச்சது மட்டும் குடுக்கக்கூடாது. அதோட கூட்டியும் கொடுக்கணும், சேர்த்தும் கொடுக்கணும். அப்படின்ற வசனத்த பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் தான் இப்ப நம்ம பார்த்த வசனம். இந்த குற்ற நிவாரண பலி, அதாவது தன் குற்ற நிவாரண பலி. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனித்தனி குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். இப்ப தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு, அதாவது உன் குற்ற நிவாரணத்திற்காக, உன்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய அக்கிரமத்திற்காக, உன்னுடைய மீறுதலுக்காக, அதன் மதிப்பிற்காக என்ன செலுத்தப்படணுமா? பழுதற்ற ஆட்டுக்கடாவை. ஜென்ரலா நிவாரணம்னா, ஒரு விவசாயத்துல இழப்பீடு, அது நிவாரணம் கோருவாங்க. ஏதாவது ஒரு பெரிய விபத்துன்னா, அதுக்கு அரசாங்கம் நிவாரணம் குடுக்கும். பேரிடர்கள்னா நிவாரணம் குடுக்கும். இப்படி நம்ம உலக பிரகாரமா பார்த்துருக்கோம். நிவாரணம்னாலே ஒரு சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆறுதல்னு அர்த்தம். ஒரு விதமான பாதுகாப்புன்னு அர்த்தம். இங்கே நிவாரணம் என்ன நிவாரணம்? நம்முடைய பாவத்திற்கான நிவாரணம். நாம எல்லாருமே பாவிகள் தானே! பாவிகள் தானே! அப்படி இருக்கிற நமக்கு பாவ நிவாரணம் செலுத்தப்படணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா செலுத்தப்படணும். அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்கு. இப்ப 8,00,00,000 பேரு தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. வேர்ல்ட் லெவல்ல பார்த்தா 800,00,00,000க்கு மேல இருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பாவ நிவாரணம் செலுத்தணும். எப்படி செலுத்துறது? அதுவும் பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும். ஆட்டுக்குட்டியா கூட இல்ல, ஆட்டுக்கடாவா இருக்கணும்னு இதுல சொல்லுது. நெறைய இடங்கள்ல ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இது எப்படி செலுத்துறது? முதல்ல பலிங்கிறது என்ன? காணிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல்னு சொல்லலாம். அர்ப்பணிப்புன்னு சொல்லலாம். ஒப்பு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா, அங்க ஒரு உயிர் சாகடிக்கப்படுது. அதுதான் பலி. அப்பேற்பட்ட பலிய செலுத்தணும். அப்படி செலுத்தினா தான் நம்முடைய குற்றங்கள் மீட்கப்படும், விடுதலையாக்கப்படும் அப்படின்னு இங்க தெரியுது. இப்ப நம்ம என்ன அப்படி பெருசா செலுத்திட்டோம்? செலுத்தியிருக்கிறோமா? அதனால தான் நாம மீட்கப்பட்டிருக்கிறோமா?
பழைய ஏற்பாட்டின் காலத்துல, நியாயப்பிரமாண காலத்துல ஆடையும், மாடையும், புறாவையும் இப்படி ஒவ்வொன்றையா பலி கொடுத்து அவங்க பாவ நிவாரணம் பெற்றுக்கொண்டிருந்தாங்க. இப்ப அதுதான் சரியா? ஆனா, அது சரியில்லன்றது தான் வேதம் சொல்லுது. அது முழுமை பெறல. பாவத்திலிருந்து முழுமையா விடுதலை பெற முடியல. அந்த பலிய கொடுத்து. அப்ப மறுபடியும் அதே பலிய நம்ம செலுத்தி, நம்ம அதுலருந்து முழுமையா விடுதலை பெற்ற முடியுமான்னா, கண்டிப்பா கிடையாது. முடியாது. சாத்தியமில்ல. அப்ப இந்த பலி யாரு? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அவரை பாடுகுட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. குற்ற நிவாரண பலியாக யாரு தான் ஒப்புக் கொடுக்க முடியும்னா, அது இயேசு கிறிஸ்துவால மட்டும் தான் முடியும். அவர் மாத்திரம் தான் பலியாக முடியும். வேற யாராலயும், எதாலயும் முடியாது. மற்றவைகளுக்கு அந்த தகுதி கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் தான் அந்த தகுதி இருக்கு. அதான் பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது, அவர் தமது சத்தியத்தை அவர் அங்கே சத்தியத்தை அப்படின்னா, அந்த வார்த்தையின் நிறைவேறுதல், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அப்புறம் அவங்க சந்ததியைக் கண்டு அவர் அவர்களுக்காக பலியாக்கப்படுகிறார். இந்த பலி பல இடங்கள்ல நடக்குது. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்துல ஆதாம், ஏவாள் நிர்வாணமானபோது, பாவத்தில் விழுந்தபோது, இருளில இருந்தபோது, அவர்களுக்கு அங்கே ஒரு தோலுடை கொடுக்கப்படுகிறது. இப்போ அங்கேயும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல இடங்கள்ல நாம பார்க்குறோம். நம்ம ஆனா ஜஸ்ட் லைக் தட்ன்னு கடந்து போயிடுறோம். இயேசு நமக்காக பாடுபட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அடிக்கப்பட்டார் அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனா, இதுல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு வேள அதே மாதிரி ஆட்டுக்கடாவ நீங்க செலுத்தி, உங்க குற்ற நிவாரண பலிய பெற்றுக்கொள்ளுங்கன்னா, இது சாத்தியமாகுமா? முடியுமா? ஏன்னா, அதான் முழுமை பெறாதே. முழுமை எப்படி பெறணும்? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அதுதான் இங்க விஷயம். நம்முடைய முன்னோர்கள் அனுசரித்து வந்திருக்கலாம், பாரம்பரியமா இருக்கலாம், மூதாதையர்கள் கடைபிடித்ததுன்னு சொல்லலாம். இது எதுவுமே நம்மை மீட்க முடியாது. இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வரல அப்படின்னா, இப்ப இருக்கிற 200,00,00,000 பேருக்கும் அந்த மீட்பு கிடைச்சிருக்காது. அதுல பெரிதான கிருபை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு. நாம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா அழைக்கப்பட்டது என்னவோ 200,00,00,000 பேர் தான். மீட்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அதனால இத சும்மா அப்படியே கடந்து போக முடியாது. அடுத்த குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அறிந்திருக்கிறோமா நாம கிறிஸ்தவர்கள்? அவருடைய குற்றமில்லாத இரத்தத்தினால தான் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆட்டு
இது விலங்குகளின் இரத்தத்தினால அல்ல, காளையின் இரத்தத்தினால அல்ல, இல்ல வேற ஏதாவது அதன் காரணத்தினால் அல்ல. அததான் இந்த வசனம் சொல்லுது. தன் குற்ற நிவாரண பலின்னு. ஆனா, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா குற்ற நிவாரண பலி செலுத்த முடியாதுன்னு தான் நம்முடைய தேவன், பரலோக பிதா, நம்முடைய இயேசப்பா நமக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும். அவர் மாத்திரம் அவருடைய இரத்தத்தை சிந்தி அடிக்கப்பட்டு குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை என்னைக்கோ அழிந்து போயிருக்கும். அவர் மீட்டதுனால தான் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதுலயும் ஸ்பெஷல் என்னன்னா, கிறிஸ்தவர்களாகிய ஒரு கூட்டத்தினருக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு கிருபையை தந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். காரணம், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள், தங்களை பலியாக அர்ப்பணித்திருக்கிறார். அதனால அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கிற, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். வெறும் மேலோட்டமா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. வேதம் அப்படி சொல்லலை. முத்திரிக்கப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இங்கே பாரபட்சம்லாம் இல்லை. ஆண்டவர் எல்லாருக்காகவும் தான் ரத்தம் செஞ்சிருக்கிறார். எல்லாரையும் மீட்கணும் தான் அவர் வந்தார். ஏற்றுக்கொண்டவர்கள்ல கிறிஸ்தவருக்குள் வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள், அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. பேர்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனால இதை கேட்கிறவர்கள் இதை உணர்ந்து நாம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.